வாழ்ந்து சுகமாய். பிரியமானவனேனா அது ஆண்களை மட்டும் இல்ல, பெண்களையும் குறிக்கிறது. வேதத்துல எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் சில காரியத்தை ரெண்டு பேருக்குமே ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே இந்த நாள்ல ஒரு அருமையான வாக்கு தத்துவம், பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு நம்ம பிரியமானவளாய் இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த முதலாவது வாரத்துல கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள நம்ம விரும்புகிறோம். ஆனா கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசைப்பட வேண்டும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளையை குறித்து நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் வளர்ந்து பெரியவனாய் இருந்த போது கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த சாமுவேல் பாத்தீங்கன்னா பால் மறந்த உடனே அவருடைய தாயார் ஆலயத்துல கொண்டு போய் விடுகிறாங்க. அந்த நாளிலிருந்து அவர் ஆலயத்திலே வளருகிறார். அந்த சாமுவேலை குறித்து வேதம் என்ன சாட்சி சொல்லுகிறது? அவன் முதலாவது கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து இப்படி ஒரு சாட்சி கொடுக்கணும். பிரியமானவனே பிரியமானவளே என்று சொல்லி நாம மனுஷரிடத்துல சாட்சி பெறுவதற்கு முன்பாக நம்ம யாரிடத்துல சாட்சி பெற வேண்டும்? கர்த்தரிடத்திலே நாம சாட்சி பெற வேண்டும். எத்தனை பேருக்கு இப்படி ஆசை? கர்த்தர் என்னை பார்த்து சொல்லணும், பிரியமானவனே பிரியமானவனே. ஆண்டவர் ஒருத்தரை பார்த்து பிரியமானவனே பிரியமானவளே என்று சொன்னா அது உண்மையுள்ள சாட்சி. அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்படி தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்கும். அப்ப இந்த சாமுவேல் பாருங்க, முதல்ல கர்த்தருக்கு பிரியமானவனா இருந்தா, மனுஷருக்கு பிரியமானவனா இருந்தா. நம்ம கர்த்தருக்கு பிரியமானவளா இருக்கும் பொழுதுதான் எல்லாருக்கும் நம்ம பிரியமானவளாக மாற முடியும். சாமுவேலை குறித்து நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. முதல் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேலை தீர்க்கதரிசியாக வைத்தார். சாமுவேலுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, தான் முதல் பெயர்சபா நட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அல்லேலூயா. அப்ப சாமுவேல் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாய் இருந்ததுனால சாமுவேலுடைய பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார். இன்னைக்கு உங்க பேரை என் பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த நினைக்கிறார். ஆண்டவர் நம்மை தாயின் வயிற்றில் உருவாகும் போது நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். ஆண்டவர் பாத்தீங்கன்னா உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தரே நம்ம பெயரை பெருமைப்படுத்தினா அது நமக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். அல்லேலூயா. அந்த பெருமை சாதாரணமானது இல்லை. தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேலை தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு உங்க பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினா, கோபின்னு சொன்னாவே உங்க பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாருக்காவது தெரியாம இருக்குமா? ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட தெரியும். இந்தியாவின் பிரதமர் யாருன்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை கூட தெரியும். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்க குடும்பத்துல உங்க பேரை பெருமைப்படுத்துறான், சமுதாயத்துல பெருமைப்படுத்துறான். கர்த்தர் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில தேசம் எங்கும் கர்த்தர் உங்க பெயரை பெருமைப்படுத்துறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாமுவேல் கர்த்தருக்கு பிரியமா இருந்தவங்க சாமுவேல் வாயில சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. அவங்க வாயில புறப்பட்ட ஒரு வார்த்தை கூட தரையில் விழுந்து போக கர்த்தர் விடவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை அணி வாயாக கர்த்தர் வைத்திருக்கிற விசுவாசிக்கிறீங்களா? எரேமியாவில சொல்லும் பொழுது உன்னை வாயாக வைத்தேன் சொல்லுகிறான். நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு வாயாக இருப்போம். வாயில புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஜீவனை வைத்திருக்கிறார். நீங்க ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணிட்டு அந்த வியாதி உங்களுக்கு சுகமாக, அந்த பிரச்சனை உங்களுக்கு மாறு அப்படின்னு விசுவாசத்தோடு நீங்க சொல்லிட்டு வாங்க, அது அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. சாமுவேல் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போக கர்த்தர் விடவில்லை. கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில ஜெபிக்கணும். சங்கீதம் 143:10 வாசிப்போம். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. காலையில எழுந்த உடனே இந்த ஜெபத்தை நீங்க செய்யுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எத்தனையோ தேவைகளை நம்ம தேவனிடத்துல கேட்கிறோம். ஆனா இந்த ஜெபம் நமக்கு ஒரு முக்கியமான
ஒரு ஜபமா இருக்கிறது. நீங்க கர்த்தரை அதிகாலையில தேடும் பொழுது இந்த ஜபத்தை நீங்க சொல்லுங்க. கர்த்தாவே உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும். இப்படி நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராங்க. நீங்க இப்படி ஜபம் பண்ணும் பொழுது உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய செயல்களில, உங்களுடைய நடக்கையில, உங்களுடைய பேச்சுல கர்த்தருக்கு பிரியமானதை நீங்க செய்வீங்க. அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எங்க இருந்தாலும் உங்க நினைவெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? என் கர்த்தரை நான் பிரியப்படுத்தணும், என் தேவனுக்கு நான் பிரியமானதை பேசணும், பிரியமானதை நான் செய்யணும், பிரியமானதை நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எண்ணத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். கர்த்தர் என்ன பண்ணுவார்? அந்த நாள் முழுவதும் அவருக்கு பிரியமானதை செய்ய உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். ரெக்கமெண்ட்ஸ் பாட்டு நமக்கு தெரியும். நமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுக்கிறார். எங்க பாடல பாடலாங்களா? உனக்கு பிரியமானதை செய்ய ஜபத்தோடு பாடும். எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே தெய்வம். உன்னல்ல பரிசுத்த ஆவியானவர் மனுஷருக்கும் நம்ம பிரியமாய் இருக்கும் பொழுது கர்த்தரின் பேரை பெருமைப்படுத்துகிறவரா இருக்கிறோம். அடுத்தது யாரு கர்த்தருக்கு பிரியம் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தாருங்க. எபிரேயர் 11:5 வாசிக்கிறோம். எபிரேயர் 11:5 படிங்க. ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை